அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சிங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு, அதாவது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ராகு பகவானானது 12ஆம் இடமான மீன ராசியில் இருந்தாருங்க. அதே நேரத்தில் கேது பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்தார். ஸோ இந்த ராகு கேது என்று அழைக்கக்கூடிய 2 கிரகங்களும், அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் போகக்கூடிய கிரகம், ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றக்கூடியது. ஸோ தன்னுடைய இடத்துலேருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த கிரகம் 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு ராகு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். இந்த ராகு என்று அழைக்கக்கூடிய கிரகம், அதே போல் கேது என்று அழைக்கக்கூடிய கிரகம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மினிமம் 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது பயிற்சி அடையுதுங்க. ராகு பகவான் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடியது. இந்த ராகு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய கொடுத்து அப்புறமா கெடுப்பாருங்க. இந்த கேது என்று அழைக்கக்கூடிய ஞானக்காரகன் முதல்ல கெடுத்து அப்புறமா தான் கொடுப்பாருங்க. ஸோ இந்த 2 நிகழ்வுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. ஸோ ராகு கேது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு பகை வீடு என்று அழைக்கக்கூடிய கிரகம். ஸோ இந்த காலகட்டங்கள், கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருப்பாருங்க. எந்த விஷயத்தை பண்ணாலும் அதில் தேவையில்லாத விரயங்களையும் நஷ்டங்களையும் உடல் ரீதியாக சில பாதிப்புகளையும் மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறத நிறைய கொடுத்துருப்பாருங்க. ஏன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருப்பாருங்க. நான் ஒன்று நினைக்கிறேங்க, ஆனால் வேறு ஒரு மாதிரி நடக்குது, நினச்ச காரியங்கள் எதுவுமே கரெக்டான விதத்தில் அமையவே இல்லை, எதனால் இந்த ஒரு தடுமாற்றம், எந்த காரியத்திலையும் ஒரு அடி எடுத்து வைக்கவே முடியலைங்க, வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி நடக்கலைனாலும் அட்லீஸ்ட் அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று நான் நினச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை சரியான விதத்தில் எதையுமே பண்ண முடியலைங்க, எல்லாரையும் விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாத்தையுமே விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நிலை, யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல, பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும்ங்க, கட்டின மனைவியாக இருக்கட்டும், நம்மளை பெத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில் யாராவது நமக்கு ஒரு விதத்தில் ஒரு உதவி பண்ணலை அப்படின்னு பரவாயில்ல, பக்கவளமாக நீ பண்ணுறது சரியான விஷயந்தான், நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி ஒரு ஆறுதல் கூறுறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறது தாங்க இதில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாங்க. தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. இனிமேல் இழக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, என்னென்ன இழக்கணுமோ எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சுய மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்தாச்சு. ஒன்று ஆரம்பிக்கிறோங்க, அது எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு நிலை. ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அமையவே மாட்டேங்குதுங்க. இந்த நிலையிலிருந்து நான் எப்போ தான் மீண்டு வெளியே வரப்போகிறேன், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போ தான் தீரும், என்னுடைய ஆசைகள் எப்போ தான் நிறைவேறும். ஸோ இது வரைக்கும் எனக்கு சிரமங்களை தான் கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அந்த ராகு 12ஆம் இடத்துலையும் கேது 6ஆம் இடத்துல இருந்தாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது திருப்பங்கள் நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது, ராகு பகவான் 11ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ 11 வந்துட்டானே இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். தான் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், தான் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும்ங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் அடையக்கூடிய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். அதாவது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், ஃபாரின் போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா, கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்தால் அட்லீஸ்ட் ஒரு படிக்கிற விஷயத்துக்காக வெளிநாடு போகணும், ஒரு தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே தடைகளாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க.
அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே இல்லைங்க. என்னை பார்த்தா கூட ஒரு கணவன் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்து பார்க்கக்கூடிய பார்வை கூட ஒரு எதிரிகளை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா எந்த தப்புமே செய்யலைங்க, செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். எதனால் இந்த ஒரு நிலை? சாதாரணமாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் கூட இன்றைக்கி பெரிய வாக்குவாதமாக மாறியிருக்கு. எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரியல. இதனால் குடும்ப அமைப்பு சரி வராமல் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய நிலைகள். எல்லாருக்காகவும் கஷ்டப்படுறோம், ஓடி 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 உழைக்கிறோங்க. நம்ம மனைவிக்கு பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறோம், அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல. எதுக்கு எடுத்தாலுமே எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களுடைய காலங்கள் தான், உங்களுடைய நேரங்காலங்கள் தான், நீங்கள் பண்ண விஷயங்கள் தான், நீங்கள் பண்ண தவறு தான் சொல்லி நம்மளை குத்தி காட்டி காட்டி நம்ம எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிறதே அதுக்கு எகென்ஸ்டாக நம்மளை திருப்பிட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால நம்ம எதை செஞ்சாலுமே தவறு அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா அதாவது வாக்கப்பட்ட இடத்துலையும் சரி, நம்ம பொண்ணு எடுத்த இடத்துலையும் சரி, நம்ம மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணோம் அப்படின்னாலும் இல்லை அவர் எது பண்ணாலும் தப்பாக தான் இருக்கும், இவரை நம்பி இவரெல்லாம் ஒரு காரியம் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு விதத்தில் ஃபெயிலியராக தான் போகும் அப்படின்னு சொல்லி நாம் முன்னேற்றத்துக்கு உண்டான பயணத்தில் மேற்கொள்ளும் போது எல்லாருமே நம்மளை நெகட்டிவாக சொல்லி அந்த காரியங்களை செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க. இதனால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்ப நிலைகள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், திருமண வாழ்க்கையில் திருப்திகரமற்ற நிலை, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக படிப்படியாக மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் கூட சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது, ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறோம், டிவோர்ஸ் வரைக்குமே எங்களுடைய ப்ராசஸ் போயிடுச்சுன்னு சொன்னவங்க கூட அந்த பிரச்சனைலாம் தீர்த்துட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அடுத்ததாக இந்த புத்திர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 5ஆம் இடங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு சில முயற்சிகள் எடுக்கிறோம், அதுவும் தடையாகிட்டே இருக்குது. மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துச்சு, நிறைய செலவு பண்ணிட்டோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோங்க. 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. சில பேருக்கு முதல் வாரிசு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்கும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாக. ஏன்னா அது ஒரு எதிர்மறை பலன்களை கொடுக்கக்கூடியது. பகை கிரகங்க, அது நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இது நல்ல பலனே கொடுக்காதுன்னு பட் அவங்க இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் பகை வீடாக இருந்தாலும் அது ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படுங்க. அடுத்த விஷயமா, இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு ரொம்ப வருஷமாக அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறதே இல்லை, 2 பேர்த்துக்கு பொருத்தமெல்லாம் இருக்குது, ஆனால் திடீர்னு திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும்போது அது ஒரு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையல, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தால் கூட இருக்கக்கூடிய சில ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே தீர்த்தரலாம்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலம் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக ராகு பகவான் மேலே படுறதுனால வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமோ, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குவதற்கான முயற்சி அல்லது கட்டுவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுப்பீங்க. பண தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பூர்த்தி அடையும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் கூட உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தது அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நிச்சயமாக தீரக்கூடியது. பூர்வீக சொத்துக்கள் என் கைக்கு கிடைக்கலைங்க, அந்த சொத்துக்களில் நிறைய வில்லங்கங்கள் இருக்குது, உடன் பிறந்தவர்களும் சரி பங்காளிகள் மூலமாக சில வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதேபடி அடுத்த நேரமாக அந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், அவங்களுடைய மேற்படிப்புகளாக இருக்கட்டும், ஒரு வெளியூர்லேயோ அல்லது வெளிநாடு போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த காலகட்டங்களுக்கு உண்டான சில கல்விகளை கற்றுக் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்களோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மார்க்ஸ் கிடச்சி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு சில நல்ல ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடக்குங்க.
கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். ஸோ எதுக்காக கடன் வாங்கணுன்னே தெரியலைங்க. கடன் வாங்கினது மட்டும்தான் தெரிஞ்சது. அந்த கடன் சின்னதாக ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த சின்ன கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு வட்டி கட்டி இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த கடன் இல்லாத வாழ்க்கையை எப்போ தான் வாழுவோம்? அந்த கடனுக்கு உண்டான சில பிரச்சனைகள், ஒரு பூர்வீக சொத்துக்கள் இருக்குங்க, அதை விற்று இந்த கடன் அடைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வர வேண்டிய தொகைகள் இருக்குது, அந்த பணமெல்லாம் வந்துச்சுன்னா இந்த நேரத்தில் எனக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கட்டாயமாக இந்த நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த தொகைகள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே நேரத்தில் இந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு சேரும். அதை விற்பனை செஞ்சு அது மூலமாக சில அனுகூலத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போதுங்க. இது வரைக்கும் 6ல் இருந்த கேது உங்களுக்கு தேவையில்லாத உடல் ரீதியாக பாதிப்பும், 12ல் இருந்த ராகு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பார். இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உங்களை விட்டு விலக போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போது. ரொம்ப நாளாக வந்து பிரச்சனை இருக்குது, திடீர்னு சரியாக தூக்கம் இல்லை, தேவையில்லாத நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.